நான் காலேஜ் முடித்தேன் வந்தேன். ஸோ 2014 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டில் டேட் வரையும். ஸோ இப்படி காலேஜ் படித்தப்ப பசங்களோட சுற்றினது தான். அதுக்கு பிறகு நான் யாரு கூடயும் இன்ட்ராக்ட் ஆனதே கிடையாது. வேலை வீடு இப்படி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண பிறகும் ஒரு ஆண்டர்பிரனர் ஆன பிறகு ஒரு எம்ப்ளாயரா வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஓடணும்னு இருக்கும். எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிடையாது பர்சனலா. ஸோ பர்சனலாக ஸ்பேஸ் இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வேணா போவோம். அதுவே எனக்கு டைம் கிடைக்கிறது ரொம்ப கம்மி. மேரேஜ் ஆகிற வரையும் நான் மொட்டை பையன் மாதிரியே சுற்றிக்கிட்டு இருந்தாச்சு. அதுக்கு மேரேஜ் ஆன பிறகு நம்ம ஃபேமிலின்னு வந்ததா. அப்புறம் என்னோட கம்பெனி வந்துட்டு பெருசாக டெவலப் ஆகும்போது இப்போ கிட்டத்தட்ட 100 ஃபேமிலி ஆகிடுச்சு. ஸோ அதனால எனக்கு வந்துட்டு அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் யாரு கூடயும் போய் சரி நம்ம ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தாலும் நம்மளுக்கு வேற பிரச்சனை வந்துரும்ட்டு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருந்துகிட்டு இருப்பேன். ஸோ இது வரப்பயே எனக்கு இருக்கிற டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகிறதுக்கு தான் சித்துக்கிட்ட பேசிட்டு நான் இதுக்கே வந்தேன். திடீர்னு பார்த்தா நீங்களாம் புதுசு, எனக்கு யாருன்னே தெரியாது. நீங்கெல்லாம் உங்களுக்கு